பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடே கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராயிருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த ஈக்போத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழியின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பேர், மற்றொன்றுக்கு சேனே என்று பேர். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் இரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்துக்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரேயர் ஒளித்து கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி, தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி, தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. பென்யமின் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அப்பொழுது சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று லக்கம் பாருங்கள் என்றான். அவர்கள் லக்கம் பார்க்கும்போது, இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். அப்பொழுது சவுல் ஆக்கியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனோடே பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது.
அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றான். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடே கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடே கூடிக்கொண்டார்கள். எப்பிராயிம் மலைகளில் ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை இரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகி கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணையின் நிமித்தம் பயப்பட்டார்கள்.